ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். தமிழக பாஜகவுக்கு சங்கு ஊத தயாராகிட்டார் அண்ணாமலை. அவர் தனி கட்சி தொடங்க போகிறாருங்கிற செய்தி பரவலாக பேச வருது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இதை கேட்டு அமித்ஷா அவர்களே அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாரு. இந்த அண்ணாமலை ரஜினிகாந்த் அவரோட கைகோத்துக்கிட்டு திமுகவுடைய வாக்கு வங்கிகளை கபலீகரம் பண்ணுறதுக்கு தயாராகிட்டாரு அப்படிங்கிற ஒரு பரபரப்பான செய்தி இப்போ அரசியல் வட்டாரங்களில் உலா வர ஆரம்பிச்சிருச்சு. இதை பல வலைதளங்கள்லையும் யூடியூப் சேனல்லையும் பலரும் பேசுகிறாங்க. பிரபல அரசியல் விமர்சகராக இருக்கிற ஒருத்தர் தான் அந்த பா அவர் பேரை சுருக்கமாக சொல்கிறேன். அவர் இன்றைக்கி ரொம்ப விளக்கமாக விழாவாரியாக ஒரு சேனலில் கூட பேசியிருக்காரு. கிட்டத்தட்ட அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தில் தன்னிலை முன்னேறிப்படுத்தி ஒரு தனி கட்சி தொடங்க போகிறாரு என்று சொல்லி, அப்போ அவர் என்ன செய்ய போகிறாரு, அவருடைய திட்டம் என்ன, அவருக்கு உதவி செய்கிறதெல்லாம் யார், அதனுடைய பலன் யாருக்கு இருக்கும், பாதிப்பு யாருக்கு இருக்குங்கிற சில செய்திகளை சுருக்கமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். பாரதிய ஜனதா கட்சியில் தமிழ்நாடு தலைவராக இருந்தவர் தான் திரு அண்ணாமலை அவர்கள். அது எல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த அண்ணாமலை அவர்கள் இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா, சமீபத்தில் பாஜகவுடைய கொள்கைக்கு முரணாக சில கருத்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. அது என்னென்னா, மும்மொழி கொள்கை இருக்குது பார்த்தீங்களா, அது பாஜகவுடைய கொள்கை முன்மொழி கொள்கை. அந்த முன்மொழி கொள்கைக்கு பாஜகவுக்கு எதிராக அண்ணாமலை இப்போ பேசியிருக்கிறாரு. இது ஒரு பெரிய பேசும் பொருளாக இருக்குது. இவர் எப்படி பாஜகவில் இருந்துக்கிட்ட பாஜகவுக்கு எதிரான கொள்கையை பேசுகிறாரு, ஏன் அப்படின்னா அவரை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. காரணம் பாஜக இவரை தமிழ்நாட்டு தலைவராக வச்சதுக்கு காரணமே இவரை வச்சு திமுகவை ஒரு ஆட்டங்காண வைக்கணும் அப்படின்ட்டு. அவரும் திமுகவுக்கு சிம்ம சுப்பனமாகவே இருந்தார். இந்த அவருடைய நடவடிக்கையை பார்த்து டெல்லி உண்மையில் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. இவர் என்ன பண்ணார், ஏற்கனவே தமிழ்நாட்டு தலைவராக இருந்த பாஜக தலைவராக இருந்த இலகணேசன் அவர்கள், பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், எல்முருகன் அவர்கள், இவங்கெல்லாம் செய்கிறத விட இவர் ரொம்ப சிறப்பாக கட்சி நடத்தினாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். காரணம், இளைஞர். தமிழ்நாட்டில் உள்ள பட்டி தொட்டி எல்லா இடத்துலையும் பாஜக கொடியை பறக்க விட்டார். இப்படி இருக்கிறப்ப தான் இதே நிலைமை தொடர்ந்தால் இது நம்மளுக்கு மிகப்பெரிய பாதிப்பாக வருமே அப்படிங்கிற ஒரு கவலை திமுகவுக்கு ஏற்பட்டுச்சு. அப்படி திமுகவுக்கு ஏற்படுறப்ப இதுக்கு என்ன திமுக நினச்சிச்சுன்னா, இப்போ நடந்திருக்கு பார்த்தீங்களா, விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, இந்த 2026 தேர்தலில் யாருமே எதிர்பார்க்காம இளைஞர்கள்லாம் எப்படி ஒட்டுமொத்தம் வாக்குகள் அள்ளி போட்டு கிட்டத்தட்ட 107 இடங்களில் பெரும்பான்மை வந்துட்டார்ல, அது மாதிரி ஒரு இளைஞர்களை கவரக்கூடிய ஒரு எழுச்சி மிக்க இளைஞராக இவர் வளர ஆரம்பிச்சிட்டார் அண்ணாமலை அவர்கள். இப்படி வந்துடக்கூடாதே, இவர் எப்படியாச்சும் ஓரங்கட்டணுமே அப்படின்ட்டு ஒரு உள்கணக்கு போட்டுக்கிட்டு இருந்ததாக சொல்லப்படுது திமுக தரப்பில். ஆனால் அப்படி இருக்கிறப்ப அதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லாத சூழ்நிலை எப்படி ஆச்சுன்னா, இவர் ஏற்கனவே அந்த கர்நாடகாவில் இருக்கிறப்ப இவர் மேலே சில பிரச்சனைகள்லாம் வருது. அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் அவர் என்ன செய்கிறாங்க, நீங்கள் உங்களுடைய பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு நீங்கள் அமைதியாகிறப்ப இவருக்கு இப்படி இருக்க முடியல, தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. தமிழ்நாட்டுக்கு வர்றப்ப இவர் யாருடைய ஆதரவோடு வர்றாரு, ஆர்எஸ்எஸ் உடைய முக்கியமான தலைவராக இருக்கிற பிஎல் சந்தோஷ் இவருக்கு ஆதரவு கொடுக்குறாரு. அவர் தான் என்ன பண்ணுறாரு, இவரை தமிழ்நாட்டில் அரசியலுக்குள்ளே நுழைச்சி விட்றாரு. இதெல்லாம் நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச கதை. அப்படி நுழைகிறப்ப பிஎல் சந்தோஷ் ஆர்எஸ்எஸ் உடைய பிரதானமான தலைவர். பாஜகவாக இருக்கட்டும், இந்துத்துவ கொள்கையுடைய எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் அதையெல்லாம் வழி நடத்துறது ஆர்எஸ்எஸ் தான். அப்படிப்பட்ட ஆர்எஸ்எஸோட அமைப்பில் முக்கியமான ஆளாக இருக்கிற பிஎல் சந்தோஷுடைய ஆதரவாளர் இருக்கிற இவரை தமிழ்நாட்டில் நுழைச்சி விட்டோன்னே இவருடைய ஆட்டமும் பெரிய ஆட்டமாகிடுச்சு. அது நம்மளுக்கெல்லாம் தெரியும். அப்படித்தான் அவர் என்ன பண்ணார், சிறப்பான அரசியலை பண்ணதோடு மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் பட்டி தொட்டி எல்லா இடத்துலையும் என்ன பண்ணார், பிரச்சாரம் பண்ணார், கொடி பறக்க வச்சார். அது மட்டும் இல்லாமல் திமுகவை பயங்கரமாக தாக்கிட்டு வந்தார், அட்டாக் பண்ண ஆரம்பித்தார். ஃபைல்களை தயார் பண்ணார், திமுக மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி தயார் பண்ணி டிஎம்கே ஃபைல்ஸ் 1, ஃபைல்ஸ் 2, ஃபைல்ஸ் 3லாம் போய் கவர்னர்கிட்ட கொடுத்தாரு. செந்தில் பாலாஜி அவர்கள் 471 நாள் சிறையில் இருக்கிறதுக்கு இவர் தான் காரணங்கிறது சொல்லப்படுது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்படியே போய்கிட்டு இருந்தால் இவருடைய அரசியல் செல்வாக்கு பெருசாகிடுமே, இவரை இப்படி விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆர்எஸ்எஸ்க்குள்ளே இருக்கிற ஒரு வகுப்பார் இவருக்கு எதிராகிட்டாங்க. இதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான கட்டம். காரணம் என்னென்னா, இந்த அண்ணாமலை அவர்கள் கொங்கு வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர். இவர் இங்கே அரசியல் பண்ணுறப்ப எப்படி பண்ணார்னா, முழுக்க அப்படியே இந்துத்துவ கொள்கையில் அவர் அப்படியே எடுத்து வைக்கலை. இப்போ எப்படி மும்மொழி கொள்கைக்கு எதிராக பேசுகிறாரோ அதை மாதிரி சில இடங்கள் என்ன பண்ணுறாரு,
பெரியாரை தாக்கி பேசுகிறத குறைச்சிக்கிறாரு, திராவிட கொள்கையில் தாக்கி பேசுகிறத குறைச்சிக்கிறாரு. நமக்கு என்னையா வேணும், தாமரையை மலர செய்யணும், அதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டே போனார். அப்படி போகிறப்ப இவருடைய புகழும் வளர்ச்சியும் பெருகின உடனே இதை பார்த்துட்டு என்ன பண்ணாங்க, ஆர்எஸ்எஸில் இருக்கிற அந்த பார்ப்பன தலைவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து ரொம்ப பயமாயிடுச்சு. ஆகா, இவாளை வளர விட்டோம்னா நமக்கு ஆபத்தோல்லையோ, எப்படியாச்சும் கட்டுப்படுத்தணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. அப்போ முடிவுக்கு வந்தவொடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, இவர்கிட்ட என்னென்ன குற்றம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சு தான் என்ன செய்கிறாங்க, இவரை பற்றிய குற்றங்களை குறைகளையெல்லாம் தோண்டி துருவி எடுத்து இதை அப்டேட்டாக பாஜக டெல்லி அமித்ஷாவுக்கு அனுப்புகிறாங்க. அது என்னென்ன, இவர் அங்கே லஞ்சம் வாங்குறாரு, இங்கே ஊழல் செய்கிறாரு, செங்கச்சூளை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு, அதுக்கு பாருங்கள் மணலுக்கு தேவையா திமுகவுடைய துறைமுருகன் தான் இவருக்கு மணல் சப்ளை பண்ணுறாரு, சக்கரபாணியோட கைகோத்துக்கிட்டு பொருளாதார ஆதாயம் பெறாருன்னு சொல்லி இவர் மேலே என்னென்ன சொல்லணுமோ அதையெல்லாம் அவங்க வந்து ஒன்றுக்கு பார்த்தா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் சில உண்மைகள் இருக்கலாம், தவறுகள் இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. இன்றைக்கி நான் சொன்னபடி அந்த தனியார் யூடியூப்பில் பேசினவர் அதை பற்றி விரிவாக பேசுகிறாரு. நம்ம எதையுமே சரியாக ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடாதுனால அதை விரிவாக நம்ம பேச வைக்கலை. ஆக இப்படி இவர் மேலே இந்த குற்றச்சாட்டுகள்லாம் டெல்லிக்கு அனுப்பிச்ச உடனே டெல்லி வந்து இவர் மேலே கடும் கோபம் கொள்ள ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தான் அண்ணாமலையை பார்த்து கேட்குறாங்க, ஏயா நான் வந்து உன்னை பாஜகவை வளப்படுத்துன்னு சொன்னி தமிழ்நாட்டில் உனக்கு பொறுப்பு கொடுத்தா நீ வந்து ஒன்றை வளப்படுத்திக்கிட்டே போறியா, அது எப்படி சரியாகிறன்னு சொல்லி அமித்ஷா கோபப்படுறாரு. இந்த கோபம் வந்து இவருக்கு வருத்தத்தை ஏற்படுது அண்ணாமலைக்கு. இந்த சூழ்நிலையில் தான் இப்போ என்ன பண்ணுது, உங்களுக்கு சமீபத்தில் வந்துச்சுங்கள தேர்தல், அந்த தேர்தல் சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் இவருக்கு ஒரு சீட்டு கூட கொடுக்கல பாருங்கள். இவர் ரொம்ப ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்தார், நம்மளுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டாச்சும் கொடுப்பாரு, கொடுக்கல. இவருக்கு எப்படியாச்சும் இவரை வந்து இனிமேல் கொஞ்சம் டீக்ரேட் பண்ணணுங்கிற முடிவுக்கு பாஜக வந்துடுது. இதை அறிஞ்சிக்கிட்ட அண்ணாமலை அவர் உஷாராகிறார். ஏன்னா அவர் வந்து ஒரு காவல்துறை அதிகாரம் இருந்தவரில், சில விஷயங்களை வந்து அவர் வந்து உளவு பார்க்க தகுதி உள்ளவரில், அதெல்லாம் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணார், ஆக இனிமேல் நம்ம பாஜகவை நம்பி பயனில்லை, வேறு யாரையாச்சும் நம்ம சப்போர்ட் பண்ணிக்கணும்னு என்ன பண்ணுறாரு, முல்ல சசிகலா பக்கம் ஆதரவாக போகிறாரு. சசிகலா அம்மாவை சந்திக்கிறாரு. சசிகலா அம்மா வந்து இவருக்கு சில மிகப்பெரிய ஆதாயங்களை செய்தாங்கங்கிற மாதிரி ஒரு அதிகாரம் இல்லாத ஆதாரம் இல்லாத செய்திகளும் வருது. அப்படி செஞ்சுட்டு சசிகலா அம்மா என்ன சொல்கிறாங்க, இதுக்கு நீ எனக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னதாக சில பேசப்படுதா. என்ன பரிகாரம், என்னை எப்படியாவது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் ஆக்கிறேன், நீ நினச்சா முடியும் அப்படிங்கிறாரு. அதுக்கு அவர் முயற்சி எடுக்க ஆரம்பித்த உடனே இவருக்கு ஆப்பு வைக்க ஆரம்பிக்கிறாரு எடப்பாடி. நல்லா கவனிங்க, இப்போ பாஜகவை முன்னிலைப்படுத்தி தான் எப்படியாச்சும் பெருசாக மேலே வரலான்னு நினச்சாரு, அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. சரி, இப்போ சசிகலா அம்மாட்ட சைடு வாங்கிட்டு சசிகம்மாவுடைய சப்போர்ட்டோட இவங்களை எப்படியாச்சும் அதிமுகவில் புகுத்து பொதுச்செயலாளர் ஆக்கிடுவோன்னு முயற்சி பண்ணுறப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த அவர்களுக்கு அந்த தகவல் தெரிஞ்சு, ஆக இவர் வந்து நம்ம வேலைக்கு உழவைக்க வர்றாருன்னு என்ன பண்ணுறாரு, அவர் கடுப்பாயிடுறாரு. அவர் ஏன் கடுப்பாகிறாருன்னா, இவர் வந்தால் நம்மளுடைய பொறுப்பு போயிடுண்டு. ஆனால் பாஜகவை வந்து ஒரு சிலர் என்ன திட்டம் போடுறாங்க, தமிழ்நாட்டில் எப்படியாச்சும் அதிமுகவில் கூட்டணி சேர்ந்துடணும். ஏற்கனவே நம்ம வந்து அண்ணாமலையை விட்டு எப்படியாச்சும் ஆட்சியை நிலைநாட்டுவோம்னு நினச்சா முடியலை, அதனால் அதிமுகவில் எப்படியா கூட்டணி சேர்ந்தே ஆகணும்னு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு எஸ்பி வேலுமணி போன்றவங்களை வச்சு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப இவர் என்ன பண்ணுறாரு, அதிமுகவில் சசிகலாவை எப்படியாவது பூத்தணுன்னு இவர் ஒரு தனி திட்டம் போடுறாரு. இந்த சூழ்ச்சி நடக்கிறப்ப தான் எடப்பாடியார் அவர்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஒருபடி மேலே போயிட்டு பார்க்குறாரு, ஆகா நம்மளை தூக்கிடுவாங்க போல இருக்கே, நம்ம பொறுப்புக்கே ஆபத்து வந்துடும் போல இருக்குது, அதனால் நம்ம பாஜகவோட வேறு வழி இல்லை, அவங்களே கூட்டணிக்கு வர்றேங்கிறப்ப நம்மளும் கூட்டணிக்கு போயிடுவோன்னு சொல்லி அவர் ஒரு பச்சை கொடி கட்டார், நாங்கள் வர தயார்ன்றது. கூட்டணியை பேசுகிறதுக்கு அமித்ஷா அவர்கள் வந்து டெல்லியிலேருந்து சென்னை வர்றாரு, சந்திப்பாங்கன்னு திட்டமிடப்படுது. ஆனால் எடப்பாடி பாருங்கள் அந்த இடத்துல ஒரு ராஜதந்திரம் பண்ணுறாரு, சந்திக்காமல் அவர் பாட்டுக்கு ஒரு இடத்துல உட்காந்துடுறாரு சைலண்டாக. அமித்ஷாவை காத்திருந்து பார்க்குறாரு, வேலை நடக்கலை. என்னையாங்கிறப்ப தூது விடுறப்ப அப்போ தான் செக்கு வைக்க ஆரம்பிக்கிறாரு எடப்பாடி. என்ன செக்கு வைக்கிறாரு, நான் பாஜகவோட கூட்டணி வர்றேன்டா, இங்கே வந்து எங்களுக்கு எதிராக நடந்துக்கிட்டு இருக்கிற அண்ணாமலையை வந்து தமிழக தலைவர் பொறுப்புலேருந்து நீங்கள் எடுக்கணும், அப்படி எடுத்துட்டிங்கன்னா நான் வந்து கூட்டணியாக வரேன்னு சொல்கிறாரு. இப்போ அவர் ஒரு கல்லில் 2 மாங்காய் அடிக்கிறாரு எடப்பாடி. ஒரு மாங்காய் தன்னுடைய பதவியை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணுறாரு, இன்னொரு மாங்காய்
தனக்கே எதிரியாக வர இருக்கிற அண்ணாமலையை வந்து பாஜகவை விட்டு கலட்டுறதுக்கு முடிவு பண்ணுறாரு. இப்போ அமித்ஷா யோசனை பண்ணி பார்க்குறாரு, ஆகா நமக்கும் அந்த யோசனை இருந்துச்சு தானே, அண்ணாமலை நம்மளை மீறிக்கிட்டு கட்சியை மீறிக்கிட்டு பெருசாக வளர்றாருல, இதை ஏற்றுக்கோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, எடப்பாடி அவருடைய பேச்சை கேட்டுக்கிட்டு அண்ணாமலையை தமிழ்நாடு தலைவர் பதவியிலேருந்து பாஜக தூக்குனாங்க. இதுதான் திரைமறைவில் நடந்த உண்மையான சம்பவங்கள்ட்டு ஆதாரமற்ற பேச்சுக்கள் நிறையா பேசப்படுது. இந்த நிலையில் தான் மிக பொறுமை காத்த அண்ணாமலை, சரி நம்மளுக்கு தலைவர் பதவியத்தையும் எடுத்துட்டாங்க, மேல் சபை எம்பி ஆக்குவாங்கன்னு பார்த்தாரு, நடக்கலை. மத்திய மந்திரி ஆக்குவார்னு பார்த்தாங்க, நடக்கலை. வரக்கூடிய பாராளுமன்றத்தில் சீட்டு தருவார்னு பார்த்தால, நடக்கலை. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலையாச்சும் சீட்டு தருவீங்க எம்எல்ஏச்சுன்னா அதுவும் நடக்கலை. எந்த அதிகாரமும் தரலன்னு ஒன்று அவர் பார்த்தார், ஆஹா நம்மளும் சுத்தமாக ஒழிச்சு கட்டுறதுக்கு இந்த பாஜக முடிவு பண்ணுது, நம்ம இப்போ பாஜகவை ஒழிச்சு கட்டுன்னு அவர் முடிவெடுத்து தான் என்ன பண்ணுறாரு, தனக்கு உள்ள இளைஞர் பட்டாலும் ஆதரவாளர்லாம் கூடி ஒரு முடிவெடுத்து மிக 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 வெகு விரைவில் வந்து அவர் வந்து தனி கட்சியை தொடங்க போகிறாரு அப்படிங்கிற செய்தி பரவலாக கசிஞ்சாலும் இது 99% உண்மைங்கிறாங்க. அப்படி அவர் தனியாக தொடங்க போகிற அந்த கட்சிக்கு பேர் உள்பட முடிவு பண்ணிட்டார். தமிழ்நாடு ஜனதா கட்சிங்கிற பேரோ அல்லது அகில இந்திய இந்து மக்கள் கட்சிங்கிற பேரோ அதுக்கு வச்சு அந்த கட்சியை வந்து பாஜகவிலேருந்து வித்தியாசமாக திராவிட கொள்கைகளுக்கு எதிரில்லாத வகையில் கிட்டத்தட்ட திமுகவுடைய வாக்கு வங்கியில் ஆட்டையை போடுற அளவுக்கு ஒரு கட்சி நடத்தி, எனக்கும் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் போட்டி இல்லை, தாவேக்காவுக்கும் எனக்கும் தான் போட்டிங்கிற ஒரு நிலையை உருவாக்கணுங்கிற முயற்சியை இவர் எடுக்கிறாருங்கிற செய்தி வருது. இது எப்படி நடக்கும்? கட்சிக்கு பேர் வச்ச ஒரு சின்னம் கூட தயார் பண்ணிட்டாரு, அவருடைய சின்னம் வந்து சிங்கம் புலி இல்லை ஆட்டுக்குட்டிங்கிற சின்னத்தை வச்சுறாருங்கிற மாதிரிலாம் செய்திகள் வருது. இது எந்த அளவுக்கு உண்மை, இதற்கெல்லாம் சாத்தியம் இருக்கா? இவர் அப்படி ஒரு புதிய கட்சி தொடங்கினா தமிழ்நாட்டில் வந்து நிலை பெற முடியுமாங்கிற உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஜங்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற அரசியல் செய்திகள் நாட்டில் நாலா பக்கம் கிடைக்கக்கூடிய செய்திகளை நாம எதுவும் அதில் வந்து சேர்த்து பேசாமல் குறைச்சி பேசாமல் உள்ளது உள்ளபடி அப்படியே உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சூழலுக்குள் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம ஃபஸ்ட்டு ஜங்ஷன் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும், நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். உங்கள் நண்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.